நம்ம சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ப்ளர்ராக இருக்கும் பேக்ரவுண்டு. அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா சில காஸ்ட்லி லென்சஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிக்மாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 85 எம்எம்மில் f1.4 இல்லாட்டினா 135 எம்எம்மில் f1.8 அது மாதிரி நிக்கானில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 85 எம்எம்மில் f1.4. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான லென்சஸ் யூஸ் பண்ணி எடுக்கும் போது அந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அழகாக ப்ளர் பண்ணி சப்ஜெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக ஒரு இமேஜை நம்மளால் எடுக்க முடியும் நமக்கு. இப்போ அது வசதி உள்ளவங்க அந்த மாதிரியான லென்சஸ்லாம் வாங்க முடியும் பார்த்தா. ஏன்னா அந்த மாதிரி லென்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி வசதி இல்லை, என்னால் அந்த லெவலுக்கு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நமக்கு வந்து ஃபோட்டோஷாப் இருந்தாலே போதும். அதே அவுட்புட்டை நம்மளால் எடுத்துகிட்டும் வர முடியும் நமக்கு. ஸோ அது எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் பார்க் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்க் ஃபோட்டோகிராஃபி ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வெப்சைட்டில் போய் என்னோடய ஃபோட்டோஸை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஒரு பேக்ரவுண்ட் எப்படி ப்ளர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த இமேஜை எடுத்துக்குவோம் நம்ம. ஸோ இந்த இமேஜை வந்து ஆக்சுவலாக நான் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டேன். ஸோ இதோட அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அவுட்புட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ முன்னாடி நான் சொன்ன டுட்டோரியலில் கலர் கிரேடிங்கை பற்றி சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த கலர் கிரேடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கிரேடிங் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கலர் கிரேடிங் வீடியோவை பார்த்துக்கோங்க, எப்படி இந்த மாதிரி கலர் கிரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த லேயர், இது ஒரு லேயர். ஸோ இதுதான் ஃபோட்டோ உங்களுக்கு. இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுத்துக்குவோம். அப்போனா இந்த டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்று ரைட் கிளிக் பண்ணி இந்த லேயர் இருக்குது பார்த்திங்களா, ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயரோட இன்னொரு காப்பி ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லேயரை வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து ப்ளர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ப்ளர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அது எப்படி கட் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த டூல் இருக்குது பார்த்திங்களா, இந்த டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டூல் வந்து குயிக் செலெக்ஷன் டூலு. ஸோ இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நேராக இங்கே வந்தீங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன வெர்ஷன் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்கிறது முக்கியம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா CC 2018 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து செலக்ட் சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செலக்ட் சப்ஜெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இமீடியட்டாக என்ன ஆகும், என்னோடய சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ சப்போஸ் இந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து பென் டூல் இருக்கும், அந்த பென் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா மேஜிக் செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்கும், அந்த ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணி இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிறது வந்து சில சமயம் பர்ஃபெக்டாக இருக்கும், சில சமயம் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ பர்ஃபெக்டாக இல்லாத பிளேசஸ்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு இங்கே சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எந்தெந்த இடத்துலலாம் பர்ஃபெக்டாக இல்லைன்னு பார்த்து அந்தந்த இடத்துல நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அன்செலக்ட் ஆகணும், இந்த இடம், இந்த கேப்பு. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்களா, இந்த செலக்ட் பண்ணதை வந்து நீங்கள் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸாக மாறினாலும் இந்த இடத்துல இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ஷன் மட்டும் செலக்ட் ஆகிடும்.
இப்போ கரெக்டாக நான் வந்து அந்த போர்ஷன் மட்டும் அன்செலக்ட் பண்ணுறேன்னா ஓகே இன்னும் கூட நான் கம்மி பண்ணலாம். ஓகே கரெக்டாக ஓகே இங்கேயும் அன்செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் கொஞ்சம் செலக்ட் ஆகிருக்கு தேவையில்லாத இடமும். ஸோ நம்ம சப்ஜெக்டை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு தேவையில்லைன்னா நான் வந்து அந்த இடம்லாம் தேவையில்லை அப்படின்னா நான் வேண்டாம் அந்த செலெக்ஷன் வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு மைனஸில் மாறிடும். மைனஸில் மாறும்போது நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோட்டோஷாப்பில் இந்த இடம்லாம் எனக்கு வந்து செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம்லாம் செலக்ட் ஆகாது. தேவைப்படுற இடம் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்கெல்லாம் தேவையில்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறேன்னா ஓகே அண்ட் திஸ் ஒன் ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கூட இந்த காலில் இருக்க அந்த வாட்டர் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, வாட்டரும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம வந்து வெறும் காலை மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது, இந்த இடத்தையும் சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்தையும் சேர்ந்த மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக வாட்டர்லாம் இருக்கிற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் எனக்கு வந்து இங்கெல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு கீழெல்லாம். ஓகே இதை வந்து நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும், மைனஸ் வச்சு நான் வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகே நான் மைனஸ் வச்சு கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த இடம் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஒரு மைனூட்டாக நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். இந்த செலெக்ஷன் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கணும். ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லா கிளியராக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹேர்கிட்டலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலக்ட் ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ நான் வந்து சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே செலக்ட் அண்ட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இங்கே கிளியராக தெரியும். இங்கே வந்து நீங்கள் வந்து வியூ வந்து ஓவர்லே அந்த இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும் எது வந்து சப்ஜெக்டில் வந்து செலக்ட் ஆகிருக்கு, எது வந்து தேவையில்லாத இடம்லாம் செலக்ட் ஆகிருக்குன்னு. ஸோ இங்கே இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இடம்லாம் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரஷ்ஷோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த தேவையில்லாமல் செலக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த ரிமூவ் பண்ணிவிடும், தேவையில்லாத இடத்த. ஸோ நான் வந்து தேவையில்லாத இடத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு செலெக்ஷன் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இது வந்து எதுக்குன்னா இந்த எட்ஜை கரெக்ட் பண்ணுறதுக்கு, கரெக்டான எட்ஜஸ் வந்து தப்பாக செலக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த எட்ஜஸ்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ப்ரஷ் அது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு தேவையில்லாமல் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் கரெக்ட் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாம் சரி பண்ணுறேன்னா. ஸோ இங்கெல்லாம் ஹேர்லாம் இருந்துச்சுல, அந்த ஹேருக்கெலாம் வந்து நம்ம இப்படி இதில் இந்த ப்ரஷ் மூலமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஓகே ஓகே எனக்கு இது ஓகே தோணுது. ஓகே ஃபைன். இப்போ தேவையில்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சுன்னா அதே மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் மூலமாக. ஓகே ஸோ இப்போ சப்ஜெக்ட் வந்து கிளியராக செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்து கையிலலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து இந்த இடத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுறதா ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. நல்லா ஜூம் இன் பண்ணிவிட்டு ஓகே இப்போ பாருங்கள் கிளியராக எல்லா இடமும் ரிமூவ் தேவைப்படாத இடமெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே ஸோ இப்போ சப்ஜெக்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்படியே நேராக கீழே வந்தீங்க அப்படின்னா அவுட்புட் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அவுட்புட் 2 கிளிக் பண்ணி நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இது என்ன பண்ணும், இப்போ இந்த பேக்ரவுண்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா கரெக்டாக பாருங்கள் சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு மாஸ்க் உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சப்ஜெக்ட் இந்த லேயர் மாஸ்க் இருக்குது பார்த்திங்களா, அது மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் மாஸ்க் டு செலெக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி உங்கள் சப்ஜெக்ட் மேலேயே வந்து அந்த செலெக்ஷன் இருக்கும். அப்படியே
அதுக்கு கீழே உள்ள ஒரு காப்பி லேயர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுங்கள், இதை அன்செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த லேயர் இந்த லேயரை வந்து அன்செலக்ட் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுங்கள், செலக்ட் போயிட்டு ஓகே செலக்ட் போயிட்டு மாடிஃபை போயிட்டு எக்ஸ்பேண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 25 பிக்சல் எக்ஸ்பேண்ட் போடுங்க. ஸோ என்ன ஆகும், நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி அதோட செலெக்ஷன் வந்து கொஞ்சம் 25 பிக்சல் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் செலெக்ஷனை. அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுங்கள், எடிட் போங்க, ஃபில் போங்க. ஃபில்லில் போய்ட்டு இங்கே கண்டென்ட் இருக்குல்ல, அதில் வந்து கண்டென்ட் ஹவர்னு செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்ருங்க, இது செலக்ட் ஆகிருக்கட்டும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கண்ட்ரோல் டிஏ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செலெக்ஷன் போய்டும். இப்போ பாருங்கள், நீங்கள் சப்ஜெக்ட் இருந்த இடத்த கிளியர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற என்னென்ன இமேஜஸ் ரெஃபரன்ஸ் இருக்குதோ அந்த பிக்சல்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்து இதை வந்து கண்டென்ட் ஹவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு ப்ளைனான ஒரு பேக்ட்ராப் மாதிரி கிடச்சிருக்கு உங்களுக்கு. நம்ம இதுக்கு வந்து சப்ஜெக்ட் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு 2 விஷயம் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் இந்த இடத்துல மட்டும் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து க்ளோன் டூலை யூஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுவோம். நம்ம இங்கே செலக்ட் ஆல்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சாம்பிள் எடுத்துக்கலாம். பக்கத்தில் சாம்பிள் எடுத்துகிட்டு நான் இது பண்ணுறேன். ஓகே, நான் ஃப்ளோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ளோ சும்மா லைட்டாக எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் திப்பே தெரியுதோ அதை மட்டும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் இங்கே இருக்குது. நான் வந்து பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த எம்டி பேக்ட்ராப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த பேக்ரவுண்டை தான் நம்ம வந்து பிளர் பண்ண போகிறோம். ஸோ சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து பேக்ரவுண்டுன்னு மாற்றிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஓகே, இந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுங்கள், ஃபில்ட்ரு போங்க, பிளர் கேலரி போங்க. அதில் வந்து டில்ட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது அப்படியே நேராக கொஞ்சம் காலு கிட்டே கொண்டு வந்துட்டு இதுதான் உங்களோட பிளரோட பிளர் பிக்சலு. ஸோ இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ பிளர் வேணுமோ அவ்வளோ பிளர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னோடய சப்ஜெக்ட் வந்து பிளர் ஆகிட்டே வருது. பின்னாடி எவ்வளோ ரொம்ப பிளர்னஸ் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பிளர்னஸ் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த பிளர்னஸ் ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஃபோக்கஸாக இருக்குது. ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் பிளர் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லேயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த லேயருக்கு பின்னாடி இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த லைன்ஸுக்கு பின்னாடிலாம் கொஞ்சம் நல்லா பிளர் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் நம்ம இருக்கிறோம், அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபுல் கால் வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் தெரியுது அப்படின்னா ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அந்த ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக நம்ம பேக்ட்ராப் எல்லாத்தையுமே பிளர் பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து துண்டாக தனியாக இருக்கும். அப்படி இல்லாமல் என்ன பண்ணணும், நம்ம வந்து பேக்ட்ராப் வந்து எப்படி நம்ம லென்ஸ் மூலமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா எப்படி இருக்கும், கால்லாம் நம்ம சப்ஜெக்ட் கால் நிற்கிறோம் பார்த்திங்களா, அந்த இடத்து உள்ள லேண்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபோக்கஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் பின்னாடி அந்த குதிகாலுக்கு பின்னாடி அந்த கால்கிட்டலாம் பார்த்திங்கன்னா லேண்டுக்கிட்டலாம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளர்னஸ் போய் கொஞ்சம் ஹெட்டுக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா நல்லா பிளர்ராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணணும். பிளர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளர் பண்ணிவிட்டு வச்சோம்னா பேக்ரவுண்ட் தனியாக இருக்கும், சப்ஜெக்ட் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. பிளர்னஸ் பண்ணாலும் அது நேச்சுரலாக இருக்கிற மாதிரி, நேச்சுரலாக லென்ஸ்லேருந்து வந்த மாதிரியே நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே ஓரளவுக்கு பிளர்னஸ் வந்து எனக்கு வந்து இந்த ஏரியா இந்த முட்டிக்கால் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா வரைக்கும் எனக்கு வந்து பிளர்னஸ் வந்து நல்லா கொஞ்சம் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய டார்கெட்டை. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுட்டேன் இப்போ. ஸோ இது போதும் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா வர ஏப்ரல் 7ஆம் தேதி நான் சென்னையில் ஒரு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன். அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா
மாடல் ஷூட்னு இருக்க போது. ஸோ லைட்டிங் செட்டப்ஸ் பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஏற்கனவே நான் அந்த லைட்டிங் பேட்டர்ன்ஸை பற்றி நான் வந்து ஒரு சின்ன ஒரு டெமோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டிருப்பேன். அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் லைட்டிங் பேட்டர்ன்ஸை பற்றி. அந்த லைட்டிங்ஸ் பேட்டர்ன்ஸை வந்து வச்சு ஒரு மாடல் வச்சு எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் அந்த கிளாஸஸில் நான் கவர் பண்ண போகிறேன். அந்த எடுத்த ஃபோட்டோஸை எப்படி எடிட் பண்ணணும், அது எப்படி ஸ்கின் எப்படி ஸ்மூத் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஹேரை வந்து எப்படி நம்ம வந்து ரீடச் பண்ணுறது, அதுக்கப்புறம் லிப்ஸ் எப்படி நம்ம ரீடச் பண்ணுறது, கலர் கிரேட் எப்படி பண்ணுறது, ஃபைனலாக ஒரு இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஷார்ப்னஸ் எப்படி பண்ணுறது, அதை எப்படி ஃபேஸ்புக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான எடிட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து நான் வந்து இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கண்டிப்பாக விருப்பம் உள்ளவங்க இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து ஈஸியான வகையில் கற்றுக்கலாம். நீங்கள் நான் ப்ளர் பண்ணிட்டேன். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது பேக்ரவுண்ட் வந்து ப்ளர் பண்ண பேக்ரவுண்டு. ஸோ அதை நான் வந்து அன்செக் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இது முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இப்போ நான் ப்ளர் பண்ணியிருக்கேன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுதா? பேக்ரவுண்ட் மட்டும் உங்களுக்கு ப்ளர் பண்ணியிருக்கேன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து எல்லாமே ஒன்றுமே டிஸ்டர்ப்டாக இல்லாமல் பேக்ரவுண்டை மட்டும் நம்ம அழகாக ப்ளர் பண்ணியாச்சு நமக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாகவே. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணி எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஃபோட்டோவை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் மூலமாக அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமாட்டி இந்த மாதிரி சில கலர் கிரேடிங்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணி முடித்ததுக்கப்புறமாட்டி அதுக்கப்புறமாட்டி சில கலர் கிரேடிங் எஃபெக்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்டில் வந்து என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமாட்டி அந்த ட்ரெஸ்க்கு என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கலர் கிரேடிங் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபைனல் இமேஜ் வந்து இந்த இமேஜ்லேருந்து இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள். ஸோ இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் என்னோடய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் சீட்டை வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. இந்த டெக்னிக்கை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அவர் வரைஞ்ச பெயிண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேடோ வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரியான பேட்டர்னை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எடுக்கிற ஃபோட்டோ தான் வந்து ரெம்பரண்ட் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைட்டிங் வந்து எல்லா ஹாலிவுட் மூவிஸ்லையும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மூவிஸில் கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அந்த லைட்டிங் வந்து ரொம்பவே சிம்பிள், நம்ம வைக்கிற லைட்டிங் பொசிஷன் மட்டும்தான். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு லூப் லைட்டிங் பார்த்தீங்க. லூப் லைட்டிங்னா என்ன அப்படின்னா நம்மளோட நோஸோட ஷேடோ வந்து இங்கே ஒரு ஃபார்ம் ஆகும்ல, அதுதான் லூப் லைட்டிங். இந்த நோஸ் ஷேடோவை அப்படியே நம்ம வந்து இந்த கண்ணத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அப்போ கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு ஷேடோ இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே ஒரு ஷேடோ இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே ஒரு ஷேடோ இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த இடத்துல ஹைலைட் மட்டும் தெரியும். அது மாதிரி தெரிகிறதுக்கு பேர் தான் ரெம்பரண்ட் லைட்டிங். இப்போ நான் அந்த லைட்டிங் செட்டப்பை வந்து நம்ம இவரை வச்சு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த லூப் லைட்டிங் பாருங்கள். அந்த ஷேடோ வந்து அப்படியே சின்னோட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஹைலைட் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த லைட்டிங் பேர் தான் ரெம்பரண்ட் லைட்டிங். இந்த மாதிரியான லைட்டிங்கில் பொசிஷன் பண்ணணும். நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிற லைட்டிங் என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் லைட்டிங். இந்த ஸ்ப்ளிட் லைட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சைடு நம்ம நோஸ்லேருந்து ஒரு சைடு வந்து பிரைட்டாகவும் ஒரு சைடு வந்து டார்க்காகவும் இருக்கிறது தான் வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான லைட்டிங் செட்டப் இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இதான் ஸ்ப்ளிட் லைட்டிங். ஸோ இந்த மாதிரியான லைட்டிங் செட்டப்பில் வச்சிங்கன்னா ஒரு சைடு வந்து டார்க்காக இருக்கும், ஒரு சைடு வந்து பிரைட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான லைட்டிங் செட்டப்லாம் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு ட்ராமேட்டிக் மூடு உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து 5 டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் பார்த்தோம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் என்னென்னா கீ லைட்டோட பேட்டர்ன்ஸ் தான். இதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன இருக்குது, பேக் லைட் இருக்குது, ஃபில் லைட் இருக்குது. இப்போ கீ லைட்டை தான் நம்ம வந்து எங்கெங்கே வச்சா என்ன மாதிரியான பேட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட 5 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாட் லைட்டிங், செகண்ட் வந்து என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளை, தேர்டு வந்து லூப் லைட்டிங், ஃபோர்த்து வந்து ரெம்பரண்ட் லைட்டிங், ஃபிஃப்த்து வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங். ஸோ இந்த 5 லைட் பேட்டர்ன்ஸ் இருக்குது.
இந்த 5 லைட் பேட்டர்ன்ஸ் எந்த லைட் பேட்டர்னில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ அந்த லைட் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரியான லைட்டிங் செட்டப் வந்து கீ லைட்டை மட்டும் அங்கே செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக் லைட்டு, ஃபில் லைட். ஸோ இப்போ நம்ம பேக் லைட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் ஓகே கண்டினியூ. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லூப் லைட்டிங் செட் பண்ணியிருக்கேன் சப்ஜெக்ட்டுக்கு. நான் இங்கே லூப் லைட்டிங் செட் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு அந்த அவரோட ஷேடோ இங்கே வந்திருக்கு. இங்கே பின்னாடி பாருங்கள், அந்த ஷோல்டர்கிட்ட ஒரு லைட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பேக் லைட்டிங். இப்போ இந்த ஹேர்லாம் வந்து அவர் கொஞ்சம் மின்னும். இதே வந்து இந்த ஹேரில் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டிங் கொடுக்கும்போது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேக் லைட்டிங் கொடுக்கும்போது நமக்கு அதே மாதிரி இந்த பேக் லைட்டிங் வந்து இந்த சைடில் மட்டும் கிடையாது, நம்ம இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான லைட்டிங் வந்து பேக் லைட்டிங் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பேக் ட்ராப் இருக்குல்ல, பேக் ட்ராப்பில் நம்ம வந்து லைட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேக் ட்ராப்போட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம வந்து பேக்கில் வந்து படும்போது லைட்டிங் வந்து இன்னமும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுத்த லைட்டிங் செட்டப்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் என்னோடய கீ லைட். இந்த ஃப்ளாஷ் தான் வந்து எனக்கு வந்து கீ லைட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு லைட்டிங் வச்சுருக்கேன்னா இந்த லைட்டிங் தான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஃபில் லைட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த லைட்டிங்கை. அதே மாதிரி இங்கே ஒரு லைட்டிங் வச்சுருக்கேன். இந்த லைட்டிங் தான் நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பேக் லைட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து லைட்டிங் பொசிஷனை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறது? இப்போ ஃப்ளாஷு வந்து இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃப்ளாஷை வச்சு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு நம்ம எதிர்பார்க்குற பேட்டர்ன் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படி இல்லை ஒவ்வொரு டைமாக நான் ஃப்ளாஷ் வச்சு பார்க்குறதோட எனக்கு வந்து அந்த ஃப்ளாஷோட வைக்க போகிற பொசிஷனை மட்டும் நான் செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா இந்த மாதிரி சின்னமாக ஒரு டார்ச் லைட் ஒன்று வாங்கிக்கோங்க. நான் தான் யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய டெக்னிக் இது. இந்த மாதிரி சின்னமாக டார்ச் லைட்டை வாங்கிக்கிட்டு சப்ஜெக்ட் இங்கே இருக்காரு அப்படின்னா நான் வந்து இங்கே என்னோடய லைட்டிங் பொசிஷன் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய லைட்டிங் வந்து இங்கேருந்து தான் த்ரோ ஆக போகுது. நான் இங்கேருந்து இந்த லைட்டை நான் என்னோடய டார்ச்சை நான் அடித்தேன்னா எனக்கு எங்கே அந்த சப்ஜெக்ட் மேலே படும்போது எந்த இடத்துல நான் எதிர்பார்க்குற அந்த பேட்டர்ன் வருதான்னு பார்க்குறேன். நான் என்ன இப்போ நான் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லூப் லைட்டிங் தான் நான் செட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நான் ஒரு டார்ச் அடிக்கும் போது எனக்கு அவரோட ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகுது லூப் லைட்டிங்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ இதுதான் இந்த பொசிஷன் வந்து இப்போ நான் வந்து இதான் கரெக்டான பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் என் ஃப்ளாஷை வந்து நான் வந்து செட் பண்ணிட்டேன் பண்ணேன். ஓகே, என்னோடய லைட் செட்டப்பில் இப்போ எல்லா லைட்டுமே நான் டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் வச்சு எடுக்க போகிறேன். என்னோட கீ லைட் வச்சு எடுக்க போகிறேன். இந்த கீ லைட் மூலமாக என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்குற பேட்டர்ன் வச்சு நான் கீ லைட் செட் பண்ணிட்டேன். நான் இப்போ அடுத்தது நான் செட் பண்ண போகிறது லைட்டிங் என்ன அப்படின்னா பேக் லைட் செட் பண்ண போகிறேன். நான் இப்போ நான் வந்து பேக் லைட்டும் செட்டப் பண்ணிட்டேன். இந்த பேக் லைட்டை செட்டப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபோட்டோ நான் எடுக்கிறேன். இப்போ நான் முன்னாடி இருந்த ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஹேர்லலாம் லைட்டிங் விழுந்திருக்கு. முன்னாடி இருந்த ஃபோட்டோலாம் அந்த மாதிரி ஹேரில் லைட்டில் ஒன்லி ஃபேஸில் மட்டும்தான் லைட் இருக்குது. இப்போ நமக்கு வந்து என்ன வேணும், இப்போ இந்த ரைட் சைடில் உள்ள ஃபில் லைட் இப்போ நமக்கு வேணும். இப்போ இந்த ஃபில் லைட் வந்து நான் செட் பண்ண போகிறேன் அடுத்தது. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்கள். நான் ஃபில் லைட் செட் பண்ணிட்டேன். நான் எதிர்பார்க்குற அந்த பேட்டர்ன் எனக்கு வந்துருச்சு. எனக்கு அந்த பேட்டர்ன் படி ஒரு சைடில் வந்து நான் வந்து நல்லா ஒரு பிரைட்டாகவும் ரைட் சைடில் லிட்டில் பிட் ஃபில் லைட் கொடுத்துருக்கேன் நான் அந்த மாதிரி. ஸோ நான் எதிர்பார்க்குற பேட்டர்னில் நான் வந்து ஒரு ஃபோட்டோ நான் இப்போ எடுத்துருக்கேன். இது நான் சொன்ன லைட்டிங்கை வச்சு கீ லைட், ஃபில் லைட் அண்ட் பேக் லைட் இதை வச்சு ஒரு ஃபோட்டோ நான் வந்து எடுத்து காமிச்சேன். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லையும் நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி லைட்டிங் டெக்னிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயும் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் நியூ கமர். பார்க் ஃபோட்டோகிராஃபியோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் நேரில் வரணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி லைட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து இன்றைக்கி வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து நீங்களும் பார்க் ஃபோட்டோகிராஃபியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்க் ஃபோட்டோகிராஃபியில் இதே மாதிரி இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸுங்களாம் வந்து கண்டிப்பாக அவங்க
போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இன்வைட் பண்ண அருண் பிரதருக்கு நன்றி. நீங்களும் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.